இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைனிங்லேயே டைரெக்டாக தைச்சு திருப்புற மெத்தடு. ஸோ நீங்கள் என்ன ஷேப்பு வேணாலும் பண்ணிக்கலாம். அது ஃப்ரண்ட் நெக்லேயும் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் நெக்லேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் லைனிங்கில் இந்த மாதிரி வரைஞ்சிடணும். வரைஞ்சதுக்கப்புறம் ரைட் சைடில் தான் போடணும். ரைட் சைடில் கொடுத்து என்ன பண்ணணும், இதை நீங்கள் என்ன ஷேப்புக்கு தைக்கிறீங்களோ அதை தைச்சு பேக்கில் திருப்பிடணும். ஓகேங்க. ஸோ ரெண்டு டைப்பில் தைக்கலாம். ஒன்று கேன்வாஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா இந்த லைனிங் பின்னாடியே தான் இருக்கணும். மேலே கேன்வாஸ் கொடுத்து உள்ளே திருப்பினாலும் சரி, அப்போனா உங்களுக்கு விசிபிளாக வெளில கேன்வாஸ் தெரியாது, உங்களோட நெக்கு மட்டும் தெரியும். இல்லை நான் டிசைன் கொடுக்க போகிறேன் ஒரு பேண்ட்டோட கிளாத், இல்லை நான் வேறு ஒரு நெக்கு பேட்டர்ன் கொடுக்குறேன், இப்போ முன்னாடி தைச்சு காட்டின மாதிரினா பின்னாடி கொடுத்து முன்னாடி திருப்பணும். உங்களோட லைனிங் சைடில் நெக்கை வச்சு ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். ஸோ அப்போ டெக்கரேட்டிவாக பண்ணுறது எல்லாமே நீங்கள் பேக்கில் கொடுத்து டர்ன் பண்ணுவீங்க. இப்போ நம்ம பண்ணுறது என்னென்னா லைனிங்கில் நெக்கு மட்டும் தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம், கேன்வாஸ் எதுவும் கொடுக்காம பண்ண போகிறோம். அப்போ என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த நெக்கை வரைஞ்சிக்கோங்க. நெக்கை வரைஞ்சிட்டு டேரெக்டாக ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைடில் கிளாத்தை வச்சு என்ன பண்ணிடணும், ஃபுல்லாக தைச்சிடணும். இப்போ இதுவுமே உங்களுக்கு இப்படி மேனேஜ் பண்ண தெரியலன்னா நீங்கள் இங்கே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்ன நெக்கு ஷேப்போ அந்த ஷேப்புக்கு பண்ணிவிட்டேன். சீம் அலவன்சஸ் கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் மாமா, நான் இன்னும் முடிக்கலையே, மாமிகிட்ட சொல்லிட்டேன். நான் வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், என்ன சரின்ட்டாலே நானே கொடுத்துட்றேன். நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே அதே மாதிரி 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. ஆஸ் இட் இஸ் நீங்கள் முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதே ப்ராசஸ். கிராஸ் பீஸில் பண்ணியிருப்போம், துணிக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிங்க இல்லையா, அதுக்கு இது மாதிரி தான் நெக்கு கட் பண்ணியிருப்பீங்க, இதுக்கு மேலே பீஸ் கொடுத்து தைச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே எப்படின்னா இதை அப்படியே டேர்ன் பண்ணிவிட போகிறோம். அதே மாதிரி நாச்சஸ் கொடுத்துக்குறோம். கொடுத்துட்டு லைனிங் துணியை மட்டும் அப்படியே டேர்ன் பண்ணி பேக்குக்கு கொண்டு போயிடுங்க. சிம்பிளஸ்ட்டு நெக் ஃபினிஷிங்னா இதுதான். ஸோ இங்கே உங்களுக்கு நெக்கும் ஃபினிஷ் ஆகிடும், ரா எட்ஜஸும் ரெண்டு சைடும் தெரியாது. இப்போ வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் இன்னொன்று இதில் சொல்லித்தரேன், வீடியோ இருக்கிறதுனால தைரியமாக சொல்லித்தரேன். இப்போ ஷோல்டர் கன்சீல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இவ்வளோ நாள் வரையும் என்ன பண்ணிங்க, இந்த ஷோல்டரை அப்படியே கொண்டு போய் இன்னொரு ஷோல்டரோட தைச்சிங்க இல்லையா, அப்போ இந்த ரா எட்ஜஸ் தெரியும் இல்லையா. இப்போ நம்ம தைக்க போகிறதுல இந்த மாதிரி ரா எட்ஜஸ் தெரிய போகிறது இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இங்கே திருப்பி படிமான தையல் போடுவீங்கல்ல நெக்குக்கு, அந்த நெக்கு போடக்கூடாது, ஜஸ்ட் அடித்து திருப்பி மட்டும் தான் வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இதோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் போர்ஷனோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ரைட் சைடு நீங்கள் டேர்ன் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த டேர்ன் பண்ணதையும் கொண்டு போய் இப்படி வச்சுடுங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க, இதை அப்படியே கொண்டு போய் வச்சு 1/2 இன்ச்சில் தைச்சிங்க, கரெக்டாக? இப்போ நம்ம அது பண்ண போகிறது இல்லை. இப்போ இதோட ரைட் சைடு இதுவும் இதோட ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். ஆமாம், இந்த ரைட் சைடில் இது பார்க்குற மாதிரி இருக்கணும். வச்சுட்டு இப்போது ஒன்று ஃபுல்லாகவே நெக்கு முடிச்சாச்சு, ஒன்று நம்ம படிமான தையல் கூட போடலை, ஓப்பனாக வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் இந்த லைனிங் துணி மட்டும் இருக்கு இல்லையா, இந்த லைனிங் துணியை மட்டும் பின்னாடியிலேருந்து முன்னாடி பக்கத்துக்கு கொண்டு வரோம், தெரியுதா? வச்சுட்டு தைச்சு திருப்ப போகிறோம். இப்போ இந்த இடத்த தைச்சிட்டு இப்படி திருப்பிட்டிங்கன்னா கன்சீல் ஆகிடும். எப்படி வச்சேன்னு மட்டும் வச்சு காட்டுறேன். ரைட் சைடில் ஃபேஸிங் ரைட் சைடு வைப்பீங்க, வச்சுட்டு 1/2 இன்ச்சில் தைச்சிங்க, ஓகேவா? இப்போ அப்படி தைக்காமல் என்ன பண்ண போகிறோன்னா, இதை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை மட்டும் இப்படி பின்னாடி கொண்டு போங்க, தெரியுதா? இந்த லைனிங்கை இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி பின்னாடி கொண்டு போங்க. இப்போ லைனிங்கும் ஒரே சைடில் இருக்கும், மெயின் துணியும் ஒரே சைடில் இருக்கும். இப்போ அப்படியே என்ன பண்ணுங்கள், 1/2 இன்ச்சில் தையுங்க. தைச்சிட்டேனா? தைச்சதுக்கப்புறம் இப்படி இது உள்ளே இருக்கும், உங்களோட ஃப்ரண்ட்டு போர்ஷன் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். இப்படி இழுத்திங்கன்னா ஷோல்டர் கன்சீல் ஆகிடும், தெரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஷோல்டர் இங்கேயும் அழகாக பதிவாக வந்துடும், இங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த ரா எட்ஜஸ் தெரியும். இப்போ ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கும் போது ரா எட்ஜஸ் தெரியாது.
எப்படி பண்ணன்னு திருப்பி செஞ்சு காட்டுறேன். மெயின் மெட்டீரியல் ஃப்ரண்ட்டோடது இருக்குது, பேக்கோடதும் இருக்குது. இதையும் அப்படியே தான் வச்சு தைப்போம் எப்பயும். அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு லைனிங்கை மட்டும் என்ன பண்ணுறேன், இப்படி ஓப்பன் பண்ணி நடுவில் கொண்டு வந்தது, நடுவில் மெயின் மெட்டீரியல் இருக்குது, ஃப்ரண்ட்டோடது இருக்குது, இப்படி பின்னாடி கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? அப்போ லைனிங் ஒரு சைடில் இருக்கும், மெயினும் ஒரு சைடில் இருக்கும். அப்போ இந்த 2 துணிக்கு நடுவில் இப்படி வரும் ஃப்ரண்ட்டு. இந்த 2, அதாவது பேக்கோட துணிக்கு நடுவில் ஃப்ரண்ட் போர்ஷன் வரும். வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மாறி இருக்கும், ஏன்னா திருப்பி தானே வந்திருக்கும். அதனால் கரெக்டாக 4 துணியும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச்சில் தைச்சிடுங்க. தைச்சிட்டு இப்போ எடுக்கும்போது இந்த மாதிரி நடுவில் இருக்கிற போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன் இல்லையா, அதை இப்படி திருப்பினீங்கன்னா கன்சீலானது ஓப்பன் ஆகிக்கும். அப்போது உங்களுக்கு இந்த இடம் கன்சீலும் ஆகிடும், பின்னாடி தையலும் தெரியாது, இந்த இடம் கன்சீலும் ஆகிடும். இங்கே வைக்கும்போது கரெக்டாக இந்த தையல்கிட்டக்க தான் இந்த துணியை வைக்கணும். கொஞ்சம் நவுத்திட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இப்படி வரும். இதோட நெக்கு இங்கே இருக்கும், இதோட நெக்கு இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் நடுவில் வைக்கிறீங்க தெரியுமா, வைக்கும்போது ஆல்ரெடி போட்ட தையலோடு சேர்த்து கரெக்டாக வைக்கணும். எப்படின்னு காட்டுறேன். இப்போ ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு தெரியும். இந்த தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு போட்ட தையலுக்கு கிட்டக்க கரெக்டாக உங்களோட நெக்கை கரெக்டாக கொண்டு போய் இப்படி எட்ஜில் வைக்கணும். வச்சு தைச்சு திருப்பினாதான் கரெக்டாக திரும்பும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நவுத்தி வச்சிட்டிங்க. இப்போ நம்ம வைக்கும்போது கொஞ்சம் நவுந்து போச்சு, இப்படி நவுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தெரியுதா? உள் பக்கம் இங்கே இருக்க தையல், ஆனால் ஃப்ரண்ட்டோட நெக்கு இங்கே இருக்குது. இப்படி தைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வந்த மாதிரி இருக்கும் நெக்கு. ஸோ கரெக்டாக உங்களோட மொதல் தையல் எங்கே முடிஞ்சதோ அந்த இடத்துல நெக்கை கொண்டு போய் உள்ளே தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சு 1/2 இன்ச்சில் தைச்சதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா கரெக்டாக இந்த எட்ஜும் ஒரே ஸ்ட்ரைட்டாக வரணும். ஒன்று முன்னாடி பின்னாடின்னு வரக்கூடாது, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரணும். தெரியுதா? தெரியுதுங்கம்மா. இப்போது நீங்கள் ஃபுல்லாக டேர்ன் பண்ணிவிட்டு, ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படியே முடிஞ்சிருச்சு இல்லையா, பேக் போர்ஷன் இப்போ டேர்ன் பண்ணிட்டீங்க இல்லையா, டேர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு தையல் எடுத்து போட்டுக்கோங்க. படிமான தையல் போடணும். ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த சைடுக்கான தையலை ஃபுல்லாக போட்டு கன்சீல் பண்ணிக்கணும். உங்களோட லைனிங்கோட கார்னரில் வச்சு போட்டுக்கணும். ஓகேங்க. இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், ஹிப்பு வரையும் தான் போட்டுக்க போகிறோம். அப்படி தைச்சிக்கும் போது 2 துணி ஒன்றா மாறிடும், நமக்கு அடுத்தடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹிப்லேருந்து தைச்சி வெளில கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தீங்களோ அதை அப்படியே கட் பண்ணிவிடுங்க. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை இந்த மாதிரி உங்களுக்கு துணி முடியும் போது தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருந்தோம், எவ்வளோ முடியுதுன்னு. தெரியுதா? ஸோ இந்த மாதிரி சமமாக இருக்கணும். அந்த மாதிரி அந்த சைடை தைச்சிக்கலாம். இப்போ படிமான தையலுக்கு நடுவில் நீங்கள் போயிட்டு இந்த நெக்கு கிட்ட படிமான தையல் போட்டுக்கலாம். 2 வேணும்னாலும் 2 போட்டுக்கலாம், இல்லை 1 வேணும்னாலும் 1 போட்டுக்கலாம். தெரியுதா? ஸோ 2வது போட போகிறீங்கன்னா 2வது இந்த மாதிரி அடுத்த டிஸ்டன்ஸில் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ இது சுடிதாரை பொறுத்தவரை லாங்காக இருக்கும். துணியை மேனேஜ் பண்ண மட்டும்தான் கரெக்டாக கற்றுக்கணும், எங்கேயும் மடிஞ்சிக்காமல் அந்த மாதிரி தைச்சி இப்படியே வெளில எடுத்துடலாம். இதோ வரேன். நம்ம ஷோல்டருக்கு ஆனால் தேவை